friends, welcome to Mini House Kitchen. So இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லீவ் டே vlog மாதிரி பார்க்க போறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு. அண்ட் சாரி ஃபார் த டிலே. நான் வீடியோ ரொம்ப லேட்டாக தான் ஷூட் பண்றேன். பிகாஸ் எனக்கு அந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகி அதுக்கப்புறமா நான் லீவில் என்ன பண்ணலாம், என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஓரளவுக்கு திங்கிங்கில் தான் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே, ஸோ நம்ம vlogக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த கொஷனுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் சொல்லி ஆகணும். பிகாஸ் உங்களோட எக்ஸாம் நீங்கள் எப்படி எழுதுறீங்க, ரொம்ப எஃபோர்ட் போட்டிருந்தீங்க. ஸோ எப்படி உங்கள் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்க அப்படி சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அண்ட் எக்ஸாம் டைம் அப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க, ஈஸியாக தான் வரும். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன், கொஞ்சம் ஃபியர் இருந்துச்சு. ஆனால் எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படின்ற ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு மைண்டில். ஆனால் அந்த எக்ஸாம்ஸ் இப்போ தமிழ் எக்ஸாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில் ஓகே ஃபஸ்ட் எக்ஸாம் இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு அவ்வளோக்கா தெரிவிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு நினச்சி தான் நானுமே எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுமே எனக்கு அந்த ஃபியர்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ எனக்கு எந்த ஒரு ஃபியருமே இல்லை. எக்ஸாம்ஸ் எழுதுறதாகட்டும் இல்லை எல்லாமே அப்படியே ஃபஸ்ட்டு அந்த எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. கொஷின் பேப்பர் வாங்கினது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பக்கத்தில் ஒரு ஆன்சர் ஷீட் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கொடுப்பாங்க பாருங்கள். எனக்கு அந்த ஆன்சர் ஷீட்டை வாங்கினதும் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா மார்க்ஸாக இருந்தது. மார்க்ஸ் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்குக்கும் எனக்கு அந்த கட்டமாக போட்டிருந்ததெல்லாம் பார்த்ததுமே எனக்கு அப்படியே கேராக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொஷின் படித்து பார்க்குற டைம்லலாம் எனக்குன்னா அஜ்ஜோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் எழுதும் போதெல்லாம் நான் அப்போவே நினச்சேன், அச்சோ என்ன இப்படி இருக்குது, ஓகே நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக எழுதும் சொல்லிட்டு ஃபியர்லாம் ஓரம் கட்டிட்டு டப்புன்னு நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ தமிழ் எனக்கு 3 hours முடிக்கிறது கம்ப்ளீட்லி ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சாக தான் இருந்துச்சு. அண்ட் நான் செக்கிங் கூட கரெக்டாக பண்ணலை. எனக்கு அதுதான் இன்னுமே எனக்கு அந்த லீவு கூட என்ஜாய் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த May 10 அன்னைக்கு ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக ஃபீல் பண்ணுவேன். அது வரைக்குமே எனக்கு அப்படி வருமா அந்த தாட் இருந்துகிட்டே தான் இருக்குது. தமிழ் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபியராக இருந்துச்சு. மற்ற எந்த எக்ஸாம்ஸுமே எனக்கு ஃபியர்லாம் எதுவும் இல்லை. அண்ட் எல்லா எக்ஸாமுமே நல்லா பண்ணியிருக்கேன். அண்ட் ரிசல்ட்க்கு அப்புறமா நான் நான் எப்படி எழுதியிருக்கேன், எவ்வளோ மார்க்ஸ் வரும், ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. எனக்கு எவ்வளோ மார்க் வந்தாலும் அது ஓகே, நல்ல மார்க் வரும் நான் நம்புகிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம நம்மளோட vlog கண்டினியூ பண்ணலாம். லீவ் விட்டாலே அப்படியே நம்ம பேக் டு ரொட்டீன் தான். ஸோ நம்ம கொஞ்சமாக அந்த மம்மிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் நான் ஃபர்ஸ்ட் சரி ஓகே கிச்சன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் கிச்சனுக்குள்ளே வந்தேன். அண்ட் பார்த்தோன்னா சிங்க்லேயும் அவ்வளோக்கா பாத்திரம்லாம் இல்லை, எல்லாமே மம்மியை வாஷ் பண்ணிட்டாங்க. பட் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்த திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் அழுக்காக இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வைக்கணும். அது மட்டும்தான் இன்றைக்கி வேலையாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருக்கும். அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க்ஸ் டெய்லி நம்ம ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த புக் எடுத்து வைக்கும் போதெல்லாம் எப்படா லீவ் விடுவாங்க, எப்படா படுத்து தூங்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் லீவ் விட்டதுக்கப்புறம் இதுக்கு கம்மு நம்ம ஸ்கூலுக்கே போயிருக்கலாம், செம்மையாக போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் லீவ் விட்டு ஓகே 10th நம்ம பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஜாலியாக இருங்க அப்படி சொல்லி லீவ் விட்டாலும் என்ன மார்க் வரும் அப்படின்னு நினச்சா நம்ம இந்த லீவ் டேஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதே நம்மளால் முடிய மாட்டேங்குது. ஸோ இது ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த 1 month எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மார்க் எதை பற்றி நினச்சாலும் இந்த மார்க்கு தான் முன்னாடி வருது. ஸோ அதனால் லீவ் விட்டாலுமே அதை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியல மாறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி அப்படி சொல்லிவிட்டு இந்த லீவை வேறு இந்த மாதிரிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் புக்ஸ் படிப்போம், அப்புறம் நிறைய மூவிஸ் பார்ப்போம், அப்புறம் நிறைய சாங்ஸ் கேட்போம். இந்த மாதிரி ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சு அப்படியே இந்த டேஸ் நான் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க +1 +2ல் நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்க, என்ன ரிலேட்டடாக நீங்கள் ஜாப் போகணுன்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஆம்பிஷன் என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் ஒரு டிசிஷன் எடுத்து வச்சுருக்கேன். பட் அது செட் ஆகுமா அப்படிங்கிறத நான் மார்க் வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்க முடியும். அதனால் மார்க் வந்ததுக்கப்புறம் நான் லைன் பை லைனாக நான் எப்படி போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் இந்த நான் அப்படியே நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா நான் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலாம் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தேன். நாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு வெளியே ஒரு இது காமிச்சிருப்போம், நம்ம வெளியே இருக்க கார்டன் அப்படி சொல்லிட்டு. இப்போ அது கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணி நிறையா செடியெல்லாம்
செடியெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து கற்றாழை பார்த்தோம். அடுத்து துளசி செடிங்க ஒன்று, அது காஞ்சிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்விட்டு வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த பக்கம் வந்து செம்பருத்தி செடி, இதுவுமே நிறையா மொட்டு விட்டு இருந்துச்சு. அண்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சம் பூச்சியும் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்படி தண்ணி நாங்கள் மேலே அடித்து ஸ்ப்ரே பண்ணி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் துரத்தி வச்சுருக்கோம். இது வந்து ஏதோ ஒரு அழகுக்காக வைக்கிற ஒரு செடி அந்த மாதிரி. அடுத்து மருதாணி. ஸோ செடி வைக்கிறத பற்றி ப்ராப்ளம் இல்லை. இன்னும் வந்து எங்கள் இந்த சைடில் வந்து ரோடு வந்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரோடு வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடி எல்லாத்தையும் வெட்ட சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும்தான் ஒரு வருத்தம். பட் என்னாகும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு சில செடி எல்லாத்தையும் பேக்கில் வச்சு அதெல்லாம் காப்பாற்றி வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் ஓனர் அம்மா எல்லோரும். ஆனாலும் வந்துட்டு கொஞ்சம் அந்த மண்ணில் வச்சுருக்க பிளான்ட்ஸ்லாம் நினச்சி கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. என்னாகும்னு தெரியல. இங்கேயும் நிறைய செடி இருக்குது. சொல்லணும் அப்படின்னா துளசி செடி, வெத்தலை இருக்கும், மிளகு தக்காளி கீரை, அப்புறம் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அழகான செடி அந்த மாதிரி. அந்த பக்கம் சுண்டக்காய் செடி, பெரண்டை, அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்துட்டு மல்லிகைப்பூ இருக்கும், அப்புறம் ஒரு செவ்வந்தி பூ செடி, அப்புறம் அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் புதினா போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி நிறைய செடி இருக்கும். இந்த எல்லா செடியை விட எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான செடி ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி. அதுக்கு கீழே வந்து பச்சை மிளகாய் செடியும் வந்துட்டு இருக்குது. கத்திரிக்காய் செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கத்திரிக்காய் இருக்கும். இந்த செடி மட்டும்தான் குட்டியாக இருக்கே தவிர நிறைய கத்திரிக்காய். அதுவும் இது வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் அழகாக. கத்திரிக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாகணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை பொரிச்சிடலாம். ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம். அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி தான். ஏன்னா இந்த 1 இயராக நான் வந்து இந்த பக்கமே வரல. இந்த மேக்கப் திங்ஸு இது பக்கமே வரல. எல்லாம் அங்கங்கே இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து நானும் என் தங்கச்சியும் வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருந்தோம். நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். மற்றபடி பெரிய ஆர்னமெண்ட்ஸ் என்னைக்காவது வெளியே போனால் தான் போட்டு போகிறதெல்லாம் ஸ்டோர் ரூமில் இருக்கும். அதெல்லாம் என்னைக்காவது போட்டு போகிறதுனால அதை டப்பாவை போட்டு ஒரு ஓரமாக வச்சுருப்பேன். என்னைக்காவது வெளியே போகிற மாதிரி தான் அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் செயின்ஸு, ப்ரேஸ்லெட்ஸு இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கோம். அண்ட் வந்து இங்கே வந்து இயரிங்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த சைடு காமிச்சது வந்துட்டு ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லையா, அது வந்துட்டு பொட்டு, பவுட்ரு இந்த மாதிரி அந்த விஷயம்லாம். இந்த பக்கம் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் ஒரு டப்பாலையும், கிளிப்ஸ் எல்லாம் ஒரு டப்பாலையும் போட்டு வச்சுருப்போம். அண்ட் வந்து நாங்கள் செயின் மோஸ்ட்டாக சிக்கு போட்டுருவோம் இங்கே செயின்ஸ் எல்லாம். அதெல்லாம் எடுத்து பிரிச்செல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறனால இந்த மாதிரி 2 வந்து ஒட்டி வச்சுருப்போம், ஒரு ஹேங்கர் மாதிரி. அதில் வந்து இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எப்போவாது அடிக்கடி வெளியே போகும்போதெல்லாம் டப்புன்னு எடுத்து போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஷெல்ஃபுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்பாவோட நோட்ஸு, அப்புறம் இந்த பக்கம் எல்லாமே ரேர்லி யூஸ்டு திங்ஸ். செர்லாக் சாப்பிட்ற குட்டி குழந்தை யாருன்னா அது நான் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் ஆசைக்காக வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் நான். அடுத்து வந்து பக்கம் ஷாம்பூ பாக்ஸ், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் அப்படியே சமைக்கிற மூடு வந்துருச்சு இன்றைக்கி. அதனால் வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி டிஃப்ரெண்ட்டாக நான் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் புட்டிங் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. நான் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு கேக் செஞ்சுருப்போம். அது கேக்குன்னே சொல்ல மாட்டேன் நான், அந்தளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது. பட் இது அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக வந்திருந்தது. எப்படி வரும் அப்படின்னு தெரியாதனால நான் ரெசிபி வந்து ஷூட் பண்ணவே இல்லை. ஸோ நல்லா வந்துச்சுன்னா வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருந்தேன். பட் இட்ஸ் ஓகே, சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ கேரமல் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபுல்லுமே அதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்களோட டே வந்துட்டு போச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.